அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2 முக்கியமான விஷயங்களுக்காக தான் இந்த பதிவுங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிஆர்பியிலிருந்து விட்டுருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் மாற்றத்திற்கான ஒரு பத்திரிகை செய்தி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, யூஜி டிஆர்பியில் செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து எஸ்ஜிடிலயும் செலக்ட் ஆயிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கான கூடுதல் செய்தி. ஓகேங்களா? ஸோ செய்தி 1 பொறுத்தவரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்து விட்டுருக்காங்க. அந்த பத்திரிகை செய்தியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளே நிறைய பேருக்கு தெரியும். ஆன்லைனில் வந்து எக்கச்சக்க மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? இது நீங்கள் பண்ண தவறுகள் கிடையாது. நீங்கள் விண்ணப்பித்த அந்த சென்டர்காரங்க வந்து பண்ண தவறுகள் தான். அதே மாதிரி டிஆர்பி சைட்லேயும் வந்து ஒரு சில அந்த ஆன்லைன் டேட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த தவறுகள் வந்து ஏற்பட்டது வந்து நிறைய பேர் கோரிக்கை மனுக்கள் வந்து கொடுத்ததின் அடிப்படையில் வந்து டிஆர்பி வந்து ஒரு இது வந்து விட்டுருக்காங்க. அதாவது வந்து பத்திரிகை செய்தி வந்து இன்றைக்கி வந்து விட்டுருக்காங்க. அந்த பத்திரிகை செய்தியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 21/7/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் நடத்துனாங்க. என்ன எக்ஸாம் நடத்துனாங்கன்னா, எஸ்ஜிடிக்கான எக்ஸாம் வந்து நடத்தி அது பட்டியல் வந்து 30/4/2025 வந்து பட்டியல் வந்து விட்டாங்க. இந்த பட்டியலில் வந்து நிறைய பேர் விண்ணப்பங்கள், அதாவது வந்து கம்யூனிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்து மாறி இருக்குது. அதே மாதிரி வந்து டிடபிள்யூவே கிடையாமல் நிறைய பேர் வந்து வெறும் விடோ வச்சு வந்து டிடபிள்யூ வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா. ஓகேங்களா? அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவே வந்து இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து வந்திருக்கு. அதாவது வந்து எங்களுக்கே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தா கூட வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்கே தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வகையான உங்களுக்கு அந்த தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இருக்கக்கூடிய தவறுகளுக்காக அந்த மாற்றிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு வந்து டிஆர்பி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து எந்த தவறு செஞ்சிருந்தாலும் சரிங்க, அதுக்கான சரியான ப்ரூஃபோட உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்கள் என்ன தவறு செஞ்சுருக்கீங்க அதை வந்து என்னவா மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து பிசிக்கு பதிலாக எம்பிசின்னு கொடுத்துட்டீங்க, இல்லை எம்பிசிக்கு பதிலாக வந்து பிசின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்ற வந்து இருக்குன்னா, அந்த தவறுகள் வந்து இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த ஆதாரத்தோட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட இந்த கிரீவியன்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமெயில் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் வந்து இமெயில் நீங்கள் பண்ணல, நீங்கள் சென்னை சார்ந்தவங்களாக இருக்கீங்க, இல்லை காஞ்சிபுரம் இல்லை திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்க, இல்லை சென்னையில் நீங்கள் குடியிருக்கீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து அந்த குறைதீர் பிரிவில் வந்து என்ன தப்போ அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி லெட்டர்ஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது எது வரலையும் கொடுக்கலான்னா 8/5/2025 மாலை 5 மணி வரலையும் தான் வந்து வழங்கலாம். 5 மணிக்கு மேலே வந்து நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பெறப்படுகின்ற எந்த கோரிக்கை மனுக்களையும் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இது வந்து ஒரு நல்ல சான்ஸ். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து யாருதெல்லாம் தப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு பெட்டர் சான்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. இதுவும் வந்து மெயினாக யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, சிவி லிஸ்ட்டு விட்டவங்களுக்கு மட்டும். சிவி லிஸ்ட்டில் வந்து யார் இதெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து இதை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, சார் நான் வந்து 97 மார்க்ஸ் வந்து எம்பிசியில் வந்து எடுத்திருக்கேன் சார். ஆனால் வந்து 2013 நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். 2022 பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் 2022 சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணதில் 97.5 மட்டும் வந்திருக்கு. ஸோ என்னால் வந்து அந்த சிவி லிஸ்ட்டுக்கான நேமில் கூட எந்த வந்து இல்லை. ஆனால் நான் 2013 வந்து பண்ணியிருந்தேன்னா 102 மார்க் வந்திருக்கும், நான் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ சிவி லிஸ்ட்டில் இவங்களுடைய நேமே வந்து வரல. அதனால் வந்து இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதாவது வந்து அந்த மார்க் வந்து வந்தாலும் இவங்களால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஆனால் இதே சிவி லிஸ்ட் வந்து வந்தவங்க உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து எந்த தவறுகள் வந்து இருந்தாலும் நீங்கள் 8/5/2025 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ப்ரூஃபோட வந்து மெயில் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து கொடுக்கலாம். இந்த ப்ரூஃப்ஸை வந்து கொடுக்கலாம். இது வந்து முதல் செய்தி. 2வது செய்தி வந்து நான் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 12 பேர் யூஜிடிஆர்பியில் அவங்களுடைய நேம் வந்து வந்துருச்சு. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டாக விட்ட லிஸ்ட்டில் வந்து அவங்களுடைய நேம் வந்து 12 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? டோட்டலாக 12 ஸ்டூடெண்ட்டுக்கு. அவங்க வந்து எஸ்ஜிடிலையும் அவங்க நேம் வந்து இருக்குது. இதில் பெரும்பாலான பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடியில் ஜிடி ஜென்ரல் டவுனில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயம் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து போகக்கூடிய ஜாப் வந்து யூஜிடிஆர்பியில் தான் வந்து போக போகிறாங்க. ஓகேங்களா? இது வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் அதை வந்து ஒரு 4-5 பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க, சார் இதுக்காக ஒரு வீடியோ மட்டும் எங்களுக்காக போடுங்க. ஏன்னா அவங்க வந்து யூஜிடிஆர்பியில் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க யூஜிடிஆர்பியை விட்டு எஸ்ஜிடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டன் பண்ணாங்கன்னா எங்களுக்கான அந்த 12 பேருக்கான அந்த பணியிடங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஜிடிலையும் அவங்களுக்கான லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஸோ ஒரு 12 பேர் போக முடியாமல் வந்து போவோம். இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த 300 பேரும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகலன்னா நிச்சயமாக
அந்த 300 போஸ்டிங் வந்து புது ஆளுங்க. அதான் வேலையே இல்லாமல் 10 வருஷமாக வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ தேர்வர்கள் வந்து நிச்சயமாக வந்து வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்ச மாதிரி வந்து ஆகும். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த 12 பேர்கிட்டையும் வந்து நான் சொல்லிட்டேன், ஒரு ரிக்வஸ்ட்டாகவே சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் வந்து சிவிக்கு வந்து போகாதீங்க. ஏன்னா சிவிக்கு போனாவே அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் இவங்க பேர் நிச்சயமாக வந்துடும். இவங்களுக்கு தனியாக ஆர்டர் வந்துடும். இவங்க போய் அதில் ஜாயின் பண்ணுற போகிறதில்ல. ஓகேங்களா? இவங்க வந்து யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன பிடியில் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அந்த 12 பேரும். அப்படின்றக்குள்ள வந்து நீங்கள் சிவிக்கு போகிறது வந்து வேஸ்ட்டு. கௌரவத்துக்காக போகாதீங்க. 2 போஸ்டிங் நான் வந்து ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன்ற ஒரு கௌரவத்துக்காக வந்து தயவு செஞ்சு வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கேன். சார் நிச்சயமாக நாங்கள் போக மாட்டோம், அடுத்தவங்களுடைய பணியிடத்தை வந்து நிச்சயமாக வந்து நாங்கள் பறிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களும் வந்து எனக்கு வந்து ஷ்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற பெரும்பாலானவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் 2லேயுமே யூஜிடிஆர்பியும் பாஸ் பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி எஸ்ஜிடியும் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பாஸ் பண்ணி உங்களுடைய பேர் வந்து ஃபைனல் லிஸ்ட் யூஜிடிஆர்பியில் வந்து வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு இந்த சிவியை வந்து நீங்கள் வந்து போகாதீங்க. ஏன்னா உங்களுடைய பணியிடம் வந்து வேலையே இல்லாத, வேலைக்காக இத்தனை நாள் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய யாரோ ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ நடுத்தரத்திற்கு கீழ் உள்ள ஏழை, அதாவது வந்து ரொம்ப பூவாட்டி எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருக்கக்கூடிய யாராவதுக்கு வந்து போச்சுன்னா நிச்சயமாக வந்து அவங்களுடைய குடும்பங்களும் வந்து வாழும். இதில் வந்து எந்த இதுவும் இல்லை. இதை வந்து நீங்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து பண்ணுங்க. ஏன்னா நிச்சயமாக அடுத்த தலைமுறை கூட நிச்சயமாக உங்களை வந்து வாழ்த்தும். ஸோ யூஜிடிஆர்பியில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து சிவியை வந்து இந்த எஸ்ஜிடிக்கான சிவியில் வந்து ஒரு மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் வந்து கொஞ்சம் போகாமல் வந்து விடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பியில் ஜாப் வந்து 100% கன்ஃபார்ம். அதில் வந்து எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஆனால் எஸ்ஜிடிக்கும் போனால் நிச்சயமாக இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டே அந்த 12 பேருமே அவங்க எஸ்ஜிடிக்கு போனால் அவங்க 12 பேருக்குமே ஏன்னா ஜிடிலே வராங்க. ஸோ அப்படின்றக்குள்ள வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஸோ அது வேறு யாருக்கோ போகக்கூடிய பணியிடம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வந்து குரூப் 4 குரூப் 2வில் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய டிபார்ட்மெண்ட் நீங்கள் பெட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அதிலே ஸ்டே ஆக போகிறீங்க, அடுத்து வந்து நீங்கள் வந்து மாற போகிறதில்லன்ற பட்சத்தில் வந்து நிச்சயமாக வந்து நீங்களும் இதை வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து சிவியில் வந்து மேக்ஸிமம் வந்து அட்டென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கான அந்த வேலைவாய்ப்பை வந்து பறிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்டு வந்து கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இதுவே வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் இந்த கேட்டுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். ஆனால் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு வீடியோ மூலிமா சொல்லக்கிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா அடுத்தவங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைச்சா அவங்க குடும்பங்கள் வந்து பொழைக்கும். ஸோ அவங்க குடும்பங்களும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வர இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அவங்க ஊரில் வந்து இப்போ ஒரு ரொம்ப புவர்ட்டியான வில்லேஜஸ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒருத்தர் வேலைக்கு போனாங்கன்னா அவங்கள பார்த்து 4 பேர் வந்து படிப்பாங்க, அந்த கிராமங்கள் முன்னேறும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொதுநலமாக வந்து கருதி அவங்களுக்கும் வந்து வழிவிடணும்னு சொல்லி உங்களை வந்து இந்த 2 எக்ஸாம்லும் பாஸ் பண்ணவங்களை வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா 300 to 500 பேர் நிச்சயமாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 2012 வெறும் 713 பேர் தான் வந்து பாஸ் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 72 பேர் வந்து 2 பேப்பர்லையும் பாஸ் பண்ணவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 713 பேர்லேயே 72 பேருன்றக்குள்ள 2398 பேரில் வந்து எவ்வளோ பேருன்றது வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த சிவிக்கு வந்து போகாமல் அந்த பணியிடத்தை வந்து அந்த பணியிடங்களுக்காக எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கொடுங்க. நிச்சயமாக வந்து அது வந்து கடவுள் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? நிச்சயமாக வந்து நல்லது வந்து நடக்கும். ஓகே, இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்துக்கோங்க. வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.